கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் காலையிலேயே எழும்பி உட்கார்ந்து இன்னைக்கு எங்கே போகிறது, என்ன செய்கிறது, நிறைய கமிட்மெண்ட் இருக்க, நிறைய வேலைகள் இருக்க, நிறைய குழப்பத்தோடு உட்கார்ந்து இருக்கிறன என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு உங்கள் எல்லாருடைய குழப்பத்தை தீர்த்து வைக்க ஆண்டவர் நல்ல மங்கள வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறாரு. எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 33:17. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நிறைய குழப்பத்தோடு தான் உட்கார்ந்து இருக்கிற, ஆனாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் நான். உன் பிரச்சனைகளை அறிந்திருக்கிற தேவன் நான். அன்றைக்கு ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பெயர் சொல்லி அழைத்து ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவார். மோசே மோசேன்னு கூப்பிட்ட ஆண்டவர் அவனை நம்பி பெரிய பொறுப்பை கொடுத்து லட்சக்கணக்கான ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி வந்து அந்த ஜனங்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினான். மோசே மோசேன்னு பெயர் சொல்லி அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி தேவ திட்டங்களை நிறைவேற்றினார். சவுலே சவுலேன்னு கூப்பிட்ட ஆண்டவர், அவனை பெயர் சொல்லி கூப்பிட்ட ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து அவன் ஒரு புது மனுஷனாக மாற்றி மிருக குணத்தோடு இருந்த அவனுக்கு மனித குணத்தை மறுபடியும் கொடுத்து மனித குலத்திற்காக ஓடி ஓடி ஊழியம் செய்ய அவர்களுக்கு நல்ல சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிட்டார். பேர் சொல்லி அழைச்சி வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், எண்ண முடியுதா அவனால? முடியலை. அதே போல் உன் சந்ததி எண்ணி முடியாதா இருக்குன்னு சொல்லி 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாத இருந்தவனுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிச்சார். இப்படி நிறைய பேர் ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டு அந்த பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் அது வரைக்கும் கிடைக்காத நடக்காத ஒரு நல்ல காரியம், நல்ல ஆசீர்வாதம், ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைச்சதுன்னு நீங்கள் பைபிளில் வாசிச்சிருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களையும் பேர் சொல்லி கூப்பிட்ருக்காரு. உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையை இன்னைக்கு ஆண்டவர் தீர்த்து வைத்து உங்களுடைய ஸ்தானத்தை தக்க வைத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். நல்ல குலைஞ்சு போயிட்டோமோன்னு நினைக்கிறீங்க, நல்ல நிறுத்தும்படிக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், உன் பிரச்சனையை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் கடனை அறிஞ்சிருக்கிறேன், உன்னுடைய கமிட்மெண்ட்ஸை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன்னுடைய வியாதியை நான் அறிஞ்சிருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், எல்லாம் கிளியர் பண்ணி உன்னை சமாதானமாக ஓட வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி. நல்ல ஒரு சாட்சியை கேட்கலாமா? சகோதரி ரேவதி ஃப்ரம் பெங்களூர். என்னுடைய மகளின் கல்லூரி படிப்பிற்கான சேர்க்கை அட்மிஷன் எக்ஸாம், எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நடைபெற்றது. அதில் பல இடங்களிலிருந்து சுமார் 30,000 மாணவ மாணவிகள் இந்த எக்ஸாமில் கலந்து கொண்டார்கள். நான் தேவனின் என் ஊழியங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த எக்ஸாமுக்காக ஜெபித்து கொண்டேன். ஜெப ஊழியர் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய மகளுக்கு கல்லூரியில் இடம் கிடைத்தது. ஒரு 50 அட்மிஷனுக்கு 30,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த 30,000 பேரில் 50 பேர் தான் செலக்ட் பண்ணோம். அதில் அன்பு மகள் ரேவதியுடைய மகளுக்கு கர்த்தர் கிருபையாக அட்மிஷன் கொடுத்தார். அவள் நாடின கல்லூரியில், நாடின துறைமுகத்தில் அவளை கொண்டு போய் சேர்த்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ரேவதியுடைய மகளுடைய பெயரை சொல்லி அழைத்து அவளுக்காக ஜெபித்த பொழுது 30,000 மாணவ மாணவிகள் எக்ஸாம் எழுதி அதில் செலக்ட் பண்ணின சிலரிலே எங்கள் ரேவதியுடைய பிள்ளைக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவள் விரும்பின கல்லூரியில் சீட் கொடுத்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வீராக. அவர்கள் நாடின துறைமுகத்தில், விரும்பின கல்லூரியில், விரும்பின குரூப்பில் கொண்டு போய் சேர்ப்பீராக. அவர்களை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவர்களுக்குன்னு நீர் கொடுக்க வேண்டிய பதவிகளையும் பொறுப்புகளையும் ப்ராஜெக்ட்ஸ்களையும் அவர்களுக்கு கொடுத்தவர்களை கனம் பண்ணும்.
அவர்களை பெயர் சொல்லி கூப்பிட்டு உனக்கு ஆன்சைட் தரேன், நீ போயிட்டு வான்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறீர், உமக்கு நன்றி. அவர்களை பெயர் சொல்லி அழைத்து உன்னை அப்பா ஆக்கிட்டேன், உன்னை அம்மா ஆக்கிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி. அவர்களை பெயர் சொல்லி அழைத்து கூப்பிட்டு அவர்களுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து அவர்களை கனப்படுத்துகிறீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்து வரட்டும். இஸ்ரவேலின் சமாதான வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கட்டும். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.